Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ஸிகாலஜி தான் பார்க்க போகிறோம். அதாவது நஞ்சு முறிவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொடுக்கக்கூடிய மெடிசன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமாக, அதாவது நம்ம எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய நஞ்சு, அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கஷாயத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா வெத்தலை. ஸோ வெற்றிலை நம்மளுக்கு தேவைப்படும். வெற்றிலை ஒரு 4 தேவைப்படும். அதுக்கு அடுத்தது மிளகு. மிளகு எத்தனை தேவைப்படும் அப்படின்னா 3 மிளகு. இது 4னா இது 3. அதுக்கு அடுத்தது அருகம்புல். அதுக்கு அடுத்தது துளசி. இது ரெண்டும் என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே ஈச், ஓகேவா, ஈச் ஒரு கைப்பிடி. அருகம்புல் ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் துளசி ஒரு கைப்பிடி. அடுத்தது என்ன அப்படின்னா வெங்காயம், அதாவது ஆனியன். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது செய்யக்கூடிய நம்ம ப்ரொசீஜரை பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இல்லை எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1-2 இடிச்சுக்கணும். நல்லா ப்ராப்பராக 1-2 மத்தில் வச்சு இடிக்கலாலும் சரி, இல்லைனா அம்மியில் வச்சு இடித்தாலும் சரி. இது 1-2 நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது வெற்றிலை, மிளகு, அதுக்கப்புறம் அருகம்புல், துளசி, 2 வெங்காயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா 4 பங்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு அது டைல்யூட் பண்ணணும், அதாவது சுண்டை காய்ச்சணும் அப்படின்னா 100 ml எடுக்கணும். 4 பங்கு ஊற்றணும் அப்படின்னா 1 பங்கு அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சி அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ப்ராப்பராக அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். அந்த ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய அந்த கஷாயத்தை மார்னிங்கும் அடுத்ததுக்கும் ஈவினிங், இந்த 2 வேளையும் நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான கடி இருக்குல்ல, எல்லா விதமான விஷக்கடிக்கும் இந்த கஷாயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எந்த புக்கிலேருந்து பார்த்துருக்கிறதையும் நெக்ஸ்ட்டு இந்த புக்கோட ரெஃபரன்ஸையும் நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இதுதான் நஞ்சு முறிவு கஷாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் பார்த்துருக்கோம். வேறு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷனும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இது நம்மளால் ஈஸியாக பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கான பெனிஃபிட் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதனால தான் இந்த முக்கியமான இதையும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன், இது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய எளிய பொருட்கள். நெக்ஸ்ட்டு இது எல்லா பாய்சனுக்கும் இந்த கஷாயத்தை யூஸ் பண்ணலாம். பாடியில் ஏதாவது நம்மளுக்கு பாய்சன் இருக்கிற மாதிரியோ இல்லை பாடியில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கஷாயமாக செலக்டிவாக நம்ம இதில் பார்க்குறோம். இதுதான் இந்த புக், அதாவது பாரம்பரிய சித்த விஷ மருத்துவ சிகிச்சை முறை அப்படிங்கிற புக்கை வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் ரெஃபரன்ஸான இதை நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும், இல்லை மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸோட கிளாஸோ, இல்லை நம்ம ப்ளூ ரோஸ் புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.